نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم والحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறார்கள். மக்களை நீங்கள் அழையுங்கள், ஹஜ்ஜின் பக்கம் நீங்கள் அழைப்பு விடுங்கள். உங்களுடைய அழைப்பு என்பது எல்லா மக்களினுடைய செவிகளுக்கும் போய் சேரும். பதில் சொன்னவர்கள் அந்த உலகத்தில் அப்போது அழைப்பு கொடுக்கிற போது மண்ணில் படைக்கப்பட்டவர்கள், பிறந்தவர்கள் மட்டுமல்லாது பிறக்க இருப்பவர்களுக்கும் அந்த அழைப்பு போய் சேரும். யாரெல்லாம் லப்பைக் என்று பதில் சொன்னார்களோ அத்தனை பேர்களுக்கும் இங்கு வந்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அழைப்பு விடுக்க சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய அழைப்பை மக்களுக்கு விடுங்கள் என்றான். வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஹஜ்ஜுக்கு நீங்கள் மக்களை அழையுங்கள். வெகு தொலைவில் இருந்து மெல்லிய ஒட்டகங்களின் மூலமாக அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக சொன்னான். நபிமார்களின் மூலமாக அழைப்பு கொடுக்கப்பட்டு இப்போது இருக்கிற இந்த காலகட்டம் ஹஜ்ஜினுடைய காலகட்டம். யாருக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அத்தனை நபர்களும் கஅபத்துல்லாவை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், புறப்பட இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதர்களுக்கு கண்ணியம் தருகிற மார்க்கம். எந்த ஒரு அமலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அழைப்பு கொடுக்கப்பட்டு செய்வதில் தான் அதில் கண்ணியம் இருக்கிறது என்பதை பாங்கிலேயே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தொழுகைக்காகவும் 5 வேளை தொழுகை இருக்கிறது, ஃபஜ்ருடைய நேரம் இது, லுஹருடைய நேரம் இது, ஒவ்வொரு வக்திற்கும் நேரம் இருக்கிறது, சரியாக நாம் வந்துவிடலாம் என்கிற சிந்தனை, அறிவு நமக்கு இருந்தாலும் கூட பாங்கு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வக்திற்கும் பாங்கு சொல்லப்பட்டு மக்களை அழைக்கப்பட்டு வருவதற்கான காரணம், நீங்கள் கண்ணியமானவர்கள், உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும். அழைப்பில்லாமல் ஒரு இடத்திற்கு ஏன் வருகிறீர்கள்? என்னுடைய வீட்டிற்கு வருகிற போது உங்களுக்கு என் புறத்திலிருந்தும் அழைப்பாக பாங்கு சொல்லப்படுகிறது என்பதை அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அதை நிரந்தரப்படுத்தி இருக்கிறான். அதுபோலத்தான் ஹஜ்ஜினுடைய மிகப்பெரும் அமலாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜி செய்வதற்கு மக்களை அல்லாஹ் நபிமார்களின் மூலமாக அழைத்து அந்த ஹஜ்ஜிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பை பெற்றவர்கள் நாம் எல்லாம். அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்பதாக. ஏனென்றால் அத்தனை வசதிகள் இருப்பது முக்கியம் அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது மிக முக்கியமானது. எல்லா வாய்ப்புகளும் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்றி ஒரு விஷயம் நடக்காது என்கிற போது ஹஜ்ஜினுடைய விஷயத்தை அதை அனுபவப்பட்டவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜினுடைய அந்த காலகட்டத்தில் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்ய போகிற அந்த மக்கள் பார்க்கிற பல்வேறு அடையாளங்கள், அற்புதங்கள். பல நாட்டு மக்களை ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் பார்க்கலாம். நிறங்கள் பலதாக, மொழிகள் பலதான மக்கள், குணங்கள் பலதான மக்கள், அவர்கள் ஒரே நேரத்தில் ஒன்று கூட்டப்படுகிறார்கள். அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது ஹாஜிகளுக்கு. நாம் ஒரு ஊருக்கு போகிறோம், பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது, மினாராவை பார்த்து விடுகிறோம் என்றால் ஒரு மன மகிழ்ச்சி வந்து விடுகிறது. பள்ளிவாசல் இருக்கிறது. கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு சகோதரர் சலாம் சொல்லுகிறார் என்றால், ஒரு முஸ்லிம் சகோதரர் நமக்காக சலாம் சொல்லுகிறார் என்று ஒரு ஆனந்தம் வருகிறதே.
அங்கே ஒட்டுமொத்த உலக மக்களும் உலகத்தினுடைய ஓரங்களில் இருந்தெல்லாம் ஒன்று திரண்டு லட்சக்கணக்கில் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் பெரம்பு வைக்கப்படாத காவலர்களால் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்காக அத்தனை காரியங்களும் இயல்பாக நடக்கிறது. அந்த பூமி அதை தாங்கிக் கொள்கிறது. அந்த நெருக்கடிகளை பூமி தாங்குகிற அளவுக்கு ஒரு பரக்கத்தான ஒரு பூமியாக அல்லாஹ் இந்த கஅபத்துல்லாவை சுற்றி இருக்கிற இந்த மஸ்ஜிதுல் ஹராமை சுற்றி இருக்கிற பகுதியை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அத்தனை மிக பெரும் பாக்கியம் நிறைந்த அந்த இடத்தில் பல்வேறு மக்களை, ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு புனித இடமாக இந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் கஅபத்துல்லாவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். கணியத்திற்குரியவர்களே, கஅபத்துல்லா என்பது இருக்கிறதே, அது மலக்குகளால் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அது செங்கல் மூலமாக கட்டப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்னால் 35வது வயதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட கஅபத்துல்லாஹ்வுடைய கட்டுமான பணியில் இணைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடியும். எல்லா முஸ்லிம்களும் தவாப் செய்யக்கூடிய ஒரு புனித இடம் அந்த கஅபத்துல்லா. அது 24 மணி நேரமும் தவாப் செய்யப்படுகிறது. எந்த காலகட்டத்திலும் கூட அச்சுறுத்தல் நடத்தப்படுகிற அந்த காலகட்டத்தில் கூட தவாஃப் என்பது நிறுத்தப்படவில்லை என்கிற செய்தியை நாம் எல்லாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற நற்பாக்கியங்களை சொன்னார்கள். அது ஒரு 4 ஹதீஸை மட்டும், பிரபல்யமான ஹதீஸை மட்டும் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்ரா உம்மாரு வஃதுல்லாஹ். ஹஜ் செய்ய போகுபவர்கள், இன்னும் உம்ரா செய்ய போகிறவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டம் என்றார்கள். இது அல்லாஹ்வுடைய கூட்டம், வருகை தந்திருப்பது அல்லாஹ்வுடைய அழைப்பிற்காக வருகை தந்திருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோபனம் சொன்னார்கள். அதுபோல் ஹஜ் செய்து விட்டு திரும்பி போகிற அந்த மனிதர் இருக்கிறாரே, அன்று பிறந்த பாலகனை போல் திரும்ப தன்னுடைய வாழ்வில், பாவங்கள் நிறைந்த தன்னுடைய வாழ்வில் ஒரு புத்துணர்வோடு தன்னுடைய வாழ்நாளை ஆரம்பிப்பதற்காக, துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் இந்த ஹஜ்ஜினுடைய அமலை ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த கூலியாக இந்த ஹாஜிகளுக்கு அறிவிப்பு செய்கிற போது சொன்னார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே, அதற்கு கூலி என்னவென்றால் சுவனம்தான் கூலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஹாஜிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக பிரத்யேகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லில் ஹஜ், ஹஜ் செய்யக்கூடியவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயா என்று என்பதை மட்டும் சொல்லி நிறுத்தாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவையும் சேர்த்து செய்தார்கள். ஒலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹஜ், ஹாஜியினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அந்த ஹாஜி யாருக்கெல்லாம் துஆ செய்கிறாரோ அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதனால்தான் ஹாஜிகள் அவர்கள் போவதற்கு முன்னால், பயணப்படுவதற்கு முன்னால் நாம் அவர்களிடத்திலே துஆ செய்யும்படி வேண்டுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிற அந்த வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொன்னார்கள், எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே துஆ செய்யும்படி வேண்டுகிறார்கள் என்றால், இந்த ஹஜ்ஜினுடைய சமயத்தில் அனைத்து மக்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இது ஒரு அன்பின் பயணம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான் என்பதற்காக புறப்பட்டு போகிறோம். அங்கு நடக்கக்கூடிய அமல்கள் அனைத்தும் அறிவு ரீதியாக யோசித்தால் நமக்கு புரியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்கிற ஒரே காரணத்தால் அத்தனை செய்கைகளும் நடத்தப்படுகிறது. இந்த நேரத்தில், இந்த இடத்தில் தங்க வேண்டும், இந்த அமல் செய்ய வேண்டும், ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும், கஅபத்துல்லாவை சுற்றி வர வேண்டும் என்று ஒவ்வொரு அமலையும் நாம் யோசித்து பார்த்தாலும், அறிவு ரீதியாக யோசித்து பார்த்தால் புரியாது. அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களும் நிறைந்த ஒரு அன்பின் பயணமாக இந்த ஹஜ்ஜினுடைய பயணம் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் அவனுக்கு உருவம் என்பது கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் அவன் வர முடியாது, அவனை பார்க்க முடியாது. அல்லாஹ்வை பார்க்க முடியாத நமக்கு அல்லாஹ் அவனது அடையாள சின்னங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த மக்காவில்
அந்த மஸ்ஜிதுல் ஹராமை சுற்றி பல்வேறு அடையாள சின்னங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்து அதை பார்க்கும்படி இஸ்லாமியர்கள் ஒரு மாதத்தில் ஒன்று கூட வேண்டும் என்கிற ஒரு அற்புத பயணமாக, அன்பின் பயணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். கஅபத்துல்லாவாகட்டும், ஹஜருல் அஸ்வத் கல்லாகட்டும், சஃபா மர்வாவினுடைய மலையாகட்டும், மகாம் இப்ராஹிம் என்கிற அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக இருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு பிரத்யேகமான வரலாறுகளும் பின்னால் நிற்க அத்துணை அடையாளங்களையும் அடையாள சின்னங்களையும் அல்லாஹ் அந்த இடத்தில் ஆக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய பெற்றோர்கள் யாராவது வஃபாத்தாகிவிட்டால் அவர்களது ஆடையை வைத்து அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லத்தை பார்த்து நாம் கவலையுறுகிறோம் அல்லவா, கண்ணீர் விடுகிறோம் அல்லவா? என்னுடைய வாப்பா வாழ்ந்த இடம், உம்மா பயன்படுத்திய இடம், அவர்களது துணி என்று நாம் பார்த்து ஆனந்தப்படுவது போல அடையாள சின்னங்களை பார்த்து நபிமார்களை யோசித்து பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பாதம் பட்ட அந்த மகாம் இப்ராஹிம் 6000 ஆண்டுகளுக்கு பிறகும் பாதுகாக்கப்படுகிறதே என்று நாம் வியப்புக்கு உள்ளாகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட காலத்தை கடந்து வந்தார்கள், சோதனை காலங்களை கடந்து இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை செய்து இத்தனை லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் வந்து ஒரு பள்ளியில் நின்று தொழக்கூடிய, தவாப் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான் என்றால் எத்தனை அடையாள சின்னங்களை அது மறைத்து வைத்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்கிறோம். ஹஜருல் அஸ்வத் கல் என்பது அது சுவர்ணத்தினுடைய கல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா அமல்களையும் செய்துவிட்டு ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் வந்து அழுதார்கள். கண்ணீரை அடக்க முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நாயகமே எதற்காக அழுகிறீர்கள்? அழுகையின் காரணத்தை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இங்குதான் உலக மக்களினுடைய கண்ணீர் கொட்டப்படும். எல்லா மக்களும் இங்கே ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு அதை தொட்டவர்களாக அல்லது அதை தொட முடியாமல் சைகை செய்தவர்களாக பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உலக மக்கள் அனைவரும் வந்து அழுவார்கள். உலக முஸ்லிம்களினுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கண்ணீர்கள் கொட்டப்படுகிற இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயத்தில் ஹஜருல் அஸ்வத் கல்லை பார்த்து சொன்னார்கள், நீ வெறும் கல் தான், லா ததுர்ரு வலா தன்ஃப, நீ எந்த விதமான பிரயோஜனத்தையும் தரப்போவதில்லை. ஆனால் வலவுலா அன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் உன்னை முத்தமிடவில்லை என்றால் நானும் முத்தமிட்டிருக்க மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சுவனத்தினுடைய கல்லாக இருக்கிறாய் என்பதற்காகத்தான் நானும் முத்தமிடுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வாசகங்கள் எத்தனை நபிமார்களுடைய உதடுகள் பட்ட இடம், எத்தனை சாலிஹீன்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள் போய் நின்று அந்த இடத்தில் தவாப் செய்த அந்த ஒரு புனிதமிக்க இடம் என்பது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 88 ஏக்கர் அந்த மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் உலகத்திலேயே மிக பிரமாண்டமான பள்ளிவாசல், 91 வாசல்களை உடைய அந்த பள்ளிவாசல் அல்லாஹ் வெளிப்படையாக அதை வியப்பில் ஆழ்த்துகிற அளவுக்கு, அதை பார்க்கிற போதே மனம் குளிர்கிற அளவுக்கு, அதனால் கண்ணீர் வருகிற அளவுக்கு அல்லாஹ் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பள்ளிவாசலாக உலகத்தின் கஅபத்துல்லாவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதற்கு பிறகு ஹஜ்ஜை ஒட்டி இருக்கிற மதீனாவை நோக்கி புறப்படுகிற ஒரு பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள், இதை செய்ய சொன்னார்கள் என்பதற்காக நாம் வாழ்க்கை முழுவதும் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்கிற அந்த மதீனாவை நோக்கிய பயணம் என்பதும் அது பாக்கியம் நிறைந்த பயணம். அங்கே இருக்கக்கூடிய சுவனத்தினுடைய ஒரு இடம், அங்கே தொழுவதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜினுடைய அந்த வசதி வாய்ப்புகள் சக்தி எப்போது வந்து விட்டதோ, வயது என்பது முக்கியமல்ல, ஹஜ்ஜை விரைவுபடுத்த வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது. வாய்ப்பு வந்த பிறகு, சக்தி இருக்கிற போது, எத்தனையோ சங்கடங்கள், நோய், பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கிறது உலகத்தின். அத்தனை சங்கடங்கள் வருவதற்கு முன்னால் வாய்ப்பு இருக்கிற போதே நீங்கள் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக ஹஜ்ஜினுடைய கடமை இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். நீங்கள் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, சக்தி இருந்தும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகவில்லையோ அவர்களிடத்திலிருந்தும் ஜிஸ்யாவினுடைய வரியை வசூலிக்க வேண்டும். ஜிஸ்யாவினுடைய வரி யாரிடமிருந்து வசூலிக்கப்படும்?
முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடத்திலும் தான் வசூலிக்கப்படும். இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறார்கள், ஜிஸியாவை ஹஜ்ஜுக்கு சக்தி பெற்று போகாமல் இருக்கக்கூடிய அந்த நபர்களிடத்திலேயும் வசூலிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் எச்சரித்து பேசுகிறது என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, வாய்ப்பு வந்த பிறகு சக்தி இருக்கிற போது அந்த ஹஜ்ஜை நோக்கி புறப்படுவதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்களோ, தங்களுடைய ஹஜ் நிறைவேற வேண்டும், தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற அவாவில் போயிருக்கிறார்களோ, அனைவரினுடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜம் மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Assalamu alaikum, dear brothers. Today we will talk about the beautiful journey of Hajj, the fifth pillar of Islam. Hajj is not just a trip to city, it is a sacred response to the call of Allah. Many centuries ago, Prophet Ibrahim alayhi salam stood in the desert and called out to humanity to come for Hajj. Today, millions of people from every corner of the earth leave their homes, their wealth and their comfort to say, Labbaik Allahumma Labbaik. Here I am, O Allah, at your service. Hajj reminds us that our true purpose in the life to return to Allah with a pure heart. It is a journey of sacrifice, patience and deep love for our Creator. The most beautiful thing about Hajj is the unity and equality it shows. When a person enters the state of Ihram, they remove their expensive cloth and put on 2 simple pieces of white cloth. In the eyes of Allah, there is no difference between a king and a poor man, or between a person from the east and a person from west. Everyone stand together in the same rows, making the same dua. This teaches us that true greatness is not about money or status, but about taqwa. Hajj is a practical lesson in humanity. It wipes away pride. It wipes away pride from our hearts and reminds us that we are all brothers and sisters in faith. The days of Hajj are filled with powerful lessons. On the day of Arafah, millions stand together under the sun, begging for Allah's mercy. This day is a small preview of the day of judgment, where we will all stand before Allah to answer for our lives. It is a day of forgiveness, where Allah forgives more people than on any other day of the year. For those who are going for a Hajj this year, remember that is a one in a lifetime opportunity. The Hajj Mabrur, an accepted Hajj, has no reward except Jannah. To achieve this, one must have great patience. There will be crowds, heat and tiredness, but a true Hajj stays calm and keeps their tongue busy with zikr instead of complaints. For those who are not going this year, don't be sad. You can still gain great rewards during the first 10 days of Dhul Hijjah by fasting, giving charity and increasing your prayers. These are the best days of the year in the sight of Allah. Hajj is the spiritual rebirth. The Prophet ﷺ said that whoever performs Hajj properly return as pure as the day they were born. Let us pray for our brothers and sisters who are traveling to the holy lands, that Allah makes the journey easy and accept their efforts, and let us ask Allah to invite every one of us to His house very soon. Wa akhiru da'wana alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.